மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்னை டு சிம்லா குடுமணாலி சீரியஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து டெல்லி எப்படி போனோம், என்னென்னலாம் பண்ணோம், எப்படி டெல்லிக்கு ரீச் ஆனோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லியிலேருந்து சிம்லா நம்ம எப்படி போக போகிறோம், அங்கே என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்களும் என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க இப்போது ஃபாஸ்ட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் நின்றுட்டு புக் பண்ண வண்டிக்கு கால் பண்ணாங்க. அவர் கிளியராக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, ஹெவி டிராஃபிக், 1 hour ஆகும். சரி, இந்த கேப்பில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவோன்னு பார்த்தா, வந்தவங்க எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்குது, இட்லி தான் வேணும், தோசை தான் வேணும்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டோம்ல. நாங்கள் நிற்கிறதுக்கு அப்படியே பின்னாடி ஒரு சின்ன சந்துக்குள்ள தமிழ்நாடு ஹோட்டல். ஆரம்பிக்கலாங்களா? ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு ஒரு லஸ்ஸி ஒன்று அடிச்சுட்டு மறக்காமல் லஸ்ஸியை சாப்பிட்ருங்க, சூப்பராக இருக்கும். திரும்பவும் வண்டிக்காக வெயிட்டிங். இதுதான் நம்ம வண்டி, கிளம்ப வேண்டியது தான். டெல்லியிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நேரம் எங்கே போகிறோன்னா சிம்லா போகிறோம். ஸோ அந்த வேலை ஏதாவது இடம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே போவோம். ஓகே, இங்கேருந்து 8 hours போட்டிருக்கு டெம்போ ட்ராவலரு. ஏசியை போட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஒரு 1 hour கழிச்சு வண்டி ஓரத்தில் நின்றுதுங்க. என்னன்னு திரும்பி பார்த்தா இவங்க 3 பேரும் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. வாங்க நம்மளும் பின் தொடர்ந்து போவோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இங்கிலீஷ் வைன் அண்ட் பியர் ஷாப்பாங்க, எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். நம்மளும் இந்த மாதிரி இடத்த பார்த்ததில்ல, அட்லீஸ்ட் சுற்றி பார்ப்போம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. மதியானம் ஒரு 1 மணிக்கு செம பசி. ஹேவலின்னு ஒரு ஹோட்டலில் நிறுத்தியாச்சு. வாஷ்ரூம் சூப்பர் க்ளீனுங்க, 5 star லெவல். நீங்களே பாருங்கள். ஹோட்டலு ஃபுட்டு ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கேப்சர் பண்ணல. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஹிமாச்சல் பிரதேஷ் பார்டர் வந்தாச்சு. இங்கேருந்து சிம்லா 89 kilometers. கண்டாகட்டில் வந்து நின்றுருக்கோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, போலீஸ் வந்து இந்த 2 லைட்டை கழட்டினா தான் விடுவேன்னு சொல்லிட்டாங்க. இந்த யாராவது இந்த மாதிரி வந்தீங்கன்னா, டெம்போ ட்ராவலரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி லைட் இருந்ததுன்னா டெல்லியில் ஏறும்போது அவர் அங்கே கழட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ வந்து இங்கே வந்து சர்வீஸ் ஆட்டோ சென்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்திருக்கோம். ஏன்னா இந்த லைட்டை கழட்டி ஆகணும், இப்போ இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஹை பீம் லைட்டை கழட்டியாச்சு. ஈவினிங் சன்செட் பார்த்துட்டு அப்படியே மவுண்டெயினில் ட்ராவலை கண்டினியூ பண்ணுறாங்க.
ஒரு சின்ன பாசிங் டனல், அதாவது சிம்லா அவுட்டருக்கும் சிட்டிக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி. சிம்லாவை ரீச் பண்ணிட்டோம். நைட் வியூ. இதுதாங்க நம்ம தங்க போகிற ஹோட்டல், ஹிம் ஸ்டார் வியூ. அப்படியே சுற்றி பாருங்கள். இப்போ போய் தூங்கிட்டு உங்களை நான் காலையில் மீட் பண்ணுறேன். ஹிம் ஸ்டார் வியூ. இப்போ நம்ம சிம்லாவில் இருக்கோம். எங்கே போக போகிறோம்னா இப்போ குஃப்ரி போக போகிறோம். அப்புறம் நம்ம மால் ரோடு, ரிட்ஜ் ரோடு, டெம்பிள்ஸு இதெல்லாம் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். என்னென்ன கவர் பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக மார்னிங் வியூ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரிங்க. அதாவது பிரெட் பட்டர் ஜாமு, அல்லு பரத்தா, பிக்கிளு, தயிர், காஃபி இல்லை டீ அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த மாட்டு மேலே தான் உட்காந்து மலை மேலே ஏறணுன்ட்டாங்க. இது எப்போ போகிறது, நம்ம எப்போ போய் சேர்றது? இந்த மாதிரி இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. இங்கே தான் நம்ம ஹார்ஸுக்கு, ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே பே பண்ணோம். நல்லா ஞாபகம் வச்சிங்க, ஹார்ஸு எல்லா ஆக்டிவிட்டிஸ் சேர்த்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே கொடுக்காதீங்க. நல்லா ஏமாற்றுவாங்க. ஒரு ஷாப் இல்லைனாலும் இன்னொரு ஷாப்பில் போய் கேட்டு பார்கெயின் பண்ணி போங்க. குதிரை போர்டிங் பாயிண்ட்டுக்கு ஷாப்லேருந்து டாடா சுமோவில் கிளம்பியாச்சு. நம்மளை ஏமாற்றிருக்காங்க. மாடு மேலே இல்லை, குதிரை மேலே தான் ஏறி உட்காந்து போகிறோம். ஒரு 1000 குதிரை இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம காமெடியே. வாங்க போகலாம். அப்புறம் இங்கே தான் நிற்கணும் நாள் ஃபுல்லாக. ஆமாம், அழுவாதீங்க, போய் பழகணும் எல்லாம். A few moments later. அழுவாதீங்க. ஏய், குதிரைலாம் கடிக்காது. எப்படி தள்ளி விடும்? எப்படி தள்ளி விடும்னு கேட்குறேன். குஃப்ரிக்கு ஹார்ஸ் ரைட் போயிட்டு இருக்கோம். குஃப்ரி அவங்க கூடயே வருவாங்க, பயப்படாத. ஜாலியாக ஓட்டலாங்க. ஓகே ஓகே, அப்படியே போ அப்படியே போ. சால கட்டி ஓடு ஓடு ஓடு. பொறுமையா போச்சல குட்டி. என் குதிரை மட்டும் கொஞ்சம் தனியாக ஓட ஆரம்பிச்சிச்சு. பச்சா பையா 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 குதிரை பையா 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 குதிரை பையா. ஏன் புலம்பிட்டா வரீங்க? அது பாட்டுக்கு போவோம். ஜம்பாய் கிம்பாய். நான் மட்டும்தாங்க தனியாக போயிட்டுருக்கேன். மற்றவங்களாம் ஆள் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நான் மட்டும் என் குதிரைக்கு ஆள் வேணான்னு சொல்லிட்டேன். நான் ஆள் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் குதிரை இந்த ஏரியாவில் பழக்கம். ஸோ இது கரெக்டாக வரும்னு தெரியும். அதனால் எனக்கு ஆள் வேணாம். நான் பாட்டு லைட்டாக அப்படி தட்டி விட்டா அது பாட்டு போயிட்டுருக்கு. லைட்டாக அந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தட்டி விட்டிங்கனாவே, லைட்டாக அப்பப்போ தட்டி விட்டிங்கன்னா அது பாட்டு நடக்க ஆரம்பிச்சு அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா ஆள் ஒருத்தர் கூட வரணும்னா கூட வருவோம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அடியப்பா அச்சாம்பாரு ஒரு பாட்டில் அணக்கில உள்ள ரைட்டா மாரா மாரோ. अच्छा है. இந்த வாட்டர் பாட்டில் தான் வச்சுக்கிறீங்க. अच्छा है. Let's go point.
ஒரு 7 இடம் இருக்கு. இந்த 7 இடத்தையும் அதை பார்க்கலாம் நம்ம. எல்லாம் சிம்லா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்னொன்னுமா மோமோஸ் தாங்க இங்கே ஃபேமஸ் சாட் ஐட்டம். பிரெட் பஜ்ஜி நல்லா இருக்குமா? பிரெட் பஜ்ஜி நல்லா சொல்லு. குஃப்ரி இங்கே கிடையாது, இங்கெல்லாம் கிடையாது. जंप यार ये इनके बाद है इनके बाद ஏறு கால் நல்லா வச்சேரா அப்படியே சேரு. டிக்கெட் எங்ககிட்ட கொடுக்கல. ஏறுனா ஏறு. वहाँ पे ये वाला इसमें भी वैसा ही है पॉप. இதான் லேடர் ஜம்ப். ஏய் இன்னும் மேலே போண்டா நீலாம். ஆஞ்சனி ரெண்டாவா வராங்க பாரு. ஆட்ரா. ஆக்டிவிட்டி ஏரியாலேயே சின்ன சின்ன ஹட்டு மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஸோ அங்கேயே லஞ்ச் முடிச்சாச்சு. வந்த குதிரையிலே நம்ம ரிட்டர்ன் போர்டிங் பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து நம்ம மால் ரோடு கிளம்பிட்டோம். குட் டே பிஸ்கட். இதான் மால் ரோடு. சர்ச்சு, ஹனுமான் டெம்பிள், ஜக்கு டெம்பிள் அங்கே இருக்குது. இது ஃபுல்லாக ஷாப்ஸு, நிறைய பர்ச்சேஸ் பண்ணக்கூடியான ஷாப்ஸ். மால் ரோடில் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம். சிம்லாவில் இப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் டெம்பிள்ஸ் இருக்குங்க, கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. மற்றபடி சிம்லா அவ்வளோதான். ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் சிம்லாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே மணாலி போகிறோங்க. சிம்லாவில் இதுவரையும் எவ்வளோ செலவாச்சு, நம்ம மணாலியில் போய் இன்னும் என்னென்ன செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ காஸ்ட் ஆக போகுது, எல்லாம் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில்குமார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.